السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. خير الحمد لله. ஒவ்வொரு நாட்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்கள் 5 தலைப்புகளாக மிக சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம், இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வழங்கியது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முஃமின்களுக்கு அனுப்பியது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களில் முதலாவது நபி அவர்களுடைய படைகோலம், அவர்கள் படைக்கப்பட்ட அவர்களுடைய வர்ணனை உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் கிடையாது. மிக முக்கியமாக 7 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைகோலத்தை வர்ணிக்கிறார்கள். ஹிந்த் பின் அபி ஹாலா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு சமரா, பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இந்த 7 சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள் எவ்வாறு இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி சொல்கிறார்கள், சுருண்ட அமைப்பில் அவர்களுடைய தலைமுடி காணப்பட்டது. அவர்களுடைய தலைமுடி இந்த 2 காதுகள் வரை நீளமாக இருந்தது. அவர்கள் தலையை 2ஆக வாரியிருப்பார்கள். அதில் நடுவிலே ஒரு வெள்ளையான ஒரு கோடு காணப்பட்டது. அதற்கு அவர்கள் மிஸ்க் என்ற அத்தரை பூசுவார்கள். அவர்கள் வெளியே வரும் பொழுதே அதனுடைய மனம் வீச ஆரம்பிக்கும். அவர்களுடைய அந்த தலையுடைய அமைப்பு அவ்வாறு இருந்தது. அவர்களுடைய நெற்றி எவ்வாறு இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி வாசிஉல் ஜபீன், அவர்களுடைய நெற்றி மிக விசாலமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுடைய புருவம் எவ்வாறு இருந்தது? சொல்கிறார்கள், அந்த புருவம் ஒரு கருப்பு நிறமாக, கடும் கருப்பு நிறமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புருவமும் இணைந்ததை போல ஒரு காட்சி அளிக்கும். ஆனால் கிட்டே வந்து பார்த்தால் அது அப்படி அல்ல. ஆனால் ஒரு வில்லுடைய தோற்றத்தை போல அவர்களுடைய புருவம் காணப்பட்டது. அவர்கள் கண்ணுக்கு இஸ்மத் என்ற அத்தரை பூசுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் எவ்வாறு இருந்தது? சொல்கிறார்கள், கண்ணுடைய இமை எவ்வாறு இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுடைய இமை அது கடும் கருப்பு நிறமாக, அது நீளமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ணுடைய குழி அது கடும் கருப்பு நிறமாக இருந்தது. அதற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறமான பகுதி கடும் வெள்ளை நிறமாக இருந்தது. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுடைய பிரகாசம் அது அழகாக காட்சியளித்தது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கு எவ்வாறு இருந்தது சொல்கிறார்கள். அவர்களுடைய மூக்கு மிக நீளமாக இருந்தது, ஊசி போல நீளமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னங்கள் வெள்ளை சிவப்பு நிறைந்ததாக இருந்தது. சொல்கிறார்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹுடைய கன்னத்திலே என்னுடைய கையை வைத்து பார்த்தேன், அது ஐஸ் கட்டியை போல அது மிகவும் மிருதுவாக இருந்தது. சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் எவ்வாறு இருந்தது, அது அகலமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீசை எவ்வாறு இருந்தது, அது கத்தரிக்கப்பட்டதாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் எவ்வாறு இருந்தது சொல்கிறார்கள், அந்த பற்கள் இடைவெளி இட்டதாக இருந்தது. அதற்கு மத்தியில் பிரகாசம் வெளியாக கூடியதை போல் ஒரு காட்சி அளிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதடுகள் வெள்ளை சிவப்பு கலந்ததாக காணப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே வெள்ளை நிற முடிகள் காணப்பட்டது. அதே போல சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி அது மிக நீளமாக இருந்தது, நெஞ்சு வரை நீளமாக காட்சி அளித்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹுடைய தாடியிலே 11 முடி நரைத்த முடிகளை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு அழகான முகமாக இருந்தது. அதனால தான் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹுவை கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள். சிலர் வந்து கேட்கிறார்கள், ஜாபிர் இப்னு சமுரா நீங்கள் சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹுடைய முகம் ஊசி போல இருந்ததா, அது வட்டமாக இருந்ததா, ரசூலுல்லாஹுடைய முகம் எவ்வாறு இருந்தது என்று நீங்கள் சொல்லுங்களேன் ஜாபிர் இப்னு சமுரா. அந்த நேரத்தில் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் 14வது நாள் சந்திரனுடைய பிரகாசத்தையும் பார்த்தேன், அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய முகத்தையும் பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த சந்திரனை விட ரசூலுல்லாஹுடைய முகம்தான் பிரகாசத்தால் இலங்கிக் கொண்டிருந்தது. அவ்வளவு பிரகாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய கழுத்து எவ்வாறு இருந்தது சஹாபாக்கள் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த கழுத்து நீளமாக இருந்தது. ரசூலுல்லாஹுடைய தோல் புஜங்கள் எவ்வாறு இருந்தது, அது ஒரு கனத்ததாக காணப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய அந்த முன் நெஞ்சிலே முடிகள் நிறைய காணப்படவில்லை. அவர்களுடைய இந்த கழுத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு நீளமான ஒரு கோடு போல முடிகள் காணப்பட்டன. சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹுடைய கை எவ்வாறு இருந்தது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பட்டு பிடவையை விட மிகவும் ஒரு சொஃப்டான ஒரு பொருளை பிடிப்பதை போல ரசூலுல்லாஹுடைய அந்த கைகள் காணப்பட்டது. சொல்கிறார்கள் அந்த கைக்கு தரீரா என்ற அத்தரை அவர்கள் பூசுவார்கள். அந்த கை அந்த அத்தரின் மூலமாக மனமாக இருந்தது. இன்னும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹுடைய அந்த அவர்களுடைய அந்த பின்புறத்திலே முதுகிலே ஹாத்தமன் நுபுவா, நுபுவத்துடைய முத்திரை பதிக்கப்பட்டு ஒரு புறாவுடைய முட்டையுடைய வடிவத்திலே அது காணப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய அந்த கெண்டைக்கால், அது கெண்டைக்கால் சதைகள் குறைந்ததாக காணப்பட்டது. அதே போல சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹுடைய வியர்வை, அந்த வியர்வை மிகவும் நறுமணமுள்ளதாக இருந்தது என்று சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء
யா ரசூல் அல்லாஹ், உங்களை போல் ஒரு அழகான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் எந்த கண்ணுமே கண்டது கிடையாது. யா ரசூல் அல்லாஹ், உங்களை போன்ற ஒரு அழகான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் யாருமே பெற்றெடுத்தது கிடையாது. யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் விரும்பியதை போல அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்பதாக ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்கிறான். உலகத்தில் எந்த ஒரு நபியுடைய எந்த ஒருவருடைய உறுப்புகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு அங்க அவைகளாக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹுடைய முகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மா கலபல் ஃபுஆது மா ரா. ரசூலுல்லாஹுடைய கல்பை, ரசூலுல்லாஹுடைய நாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக். ரசூலுல்லாஹுடைய கண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி. ரசூலுல்லாஹுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மா ஸாகல் பஸரு வ மா தகா. ரசூலுல்லாஹுடைய கரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தஜஅல் யதக மக்லூலா. ரசூலுல்லாஹுடைய கழுத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மக்லூலதன் இலா உனுகிக். ரசூலுல்லாஹுடைய நெஞ்சை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸதரக். ரசூலுல்லாஹுடைய முதுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீ அன்கத ظஹரக். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணிக்கிறான். இப்படி வர்ணிக்கப்பட்ட உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் கிடையாது. இரண்டாவது, அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது போல உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹுடைய முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹுடைய மடிக்கு எத்தனை சிறுவர்கள் வந்தார்கள், அந்த சிறுவர்களில் எத்தனை பேர் அழுதார்கள், ரசூலுல்லாஹுடைய மடியில் எத்தனை சிறுவர்கள் சிறுநீர் கழித்தார்கள், இதுவும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்யும் பொழுதே என்ன சப்தம் வந்ததோ அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, ரசூலுல்லாஹை நேசித்ததை போல உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் நேசிக்கப்படவில்லை. அந்த கிஸ்ராவுடைய மன்னர்கள் சொல்கிறார்கள், அந்த உங்களுடைய தலைவருடைய எச்சில் இருக்கிறதே அது பூமியில் படவில்லை, ரசூலுல்லாஹுடைய எச்சில் கூட சஹாபாக்களுடைய கையில் தான் விழுந்தது. ரசூலுல்லாஹ் வுது செய்த தண்ணீர் கூட சஹாபாக்களுடைய கையில் தான் விழுந்தது. அந்த அளவுக்கு நேசித்தார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, நாலாவது, ரசூலுல்லாஹை மிருகங்கள், ஐவாய் மிருகங்கள், விச ஜந்துக்கள் ரசூலுல்லாஹுடைய மேன்மையை விளங்கிய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவது, அன்பானவர்களே, உலகத்தில் ஈருலக வெற்றி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹை பின்பற்றுவதில் மட்டும்தான் எங்களுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கையாக மாறும் பொழுதே அதில் தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். எனவே அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாழ துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.